பாடியை நீங்க தான் முதல்ல பார்த்தீங்களா மிஸ்டர் சரண்? ஆமாம் சார், நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் ரூம்குள்ளே வந்து ஒரு ஜன்னல் வழியாக வெளில ஓடினான். உங்கள் அண்ணன் குழந்தைகளோட விரோதிகள் யாராவது இருக்காங்களா? அவர் கொஞ்சம் சூதாடுவார், ஏதாவது கிளப்பில் போய் சீட்டு விளையாடுவார். அதை தவிர வேறு எந்த கெட்ட பழக்கமும் விரோதிகளும் அவருக்கு இல்லை. ஓகே மிஸ்டர் சரண், தேவைப்பட்டா உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடும். என்ன டாக்டர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் தயாள் உயிரோடு இருக்கும்போது அவர் இறந்த பிறகு அவரோட பாடியை மெடிக்கல் காலேஜுக்கு தானம் பண்ணதா உயிர் எழுதியிருக்காரு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் இல்லாம பாடி ஆண்டர் பண்ணதுக்கு நீங்க தான் பதில் கொடுங்க இன்ஸ்பெக்டர். போஸ்ட்மார்ட்டம் இல்லாம இறந்ததுக்கான காரணத்தை எப்படி உறுதிப்படுத்த முடியும் டாக்டர்? ரீசன் இஸ் கிறிஸ்டல் கிளியர். கொலையாளி பிளண்டான ஆப்ஜெக்ட்னால் அடிச்சதுனால வெளிக்காயம் அதிகம் இல்லாம இன்டர்னல் ப்ளீடிங்கால பிளட் லாஸ் ஆகி மிஸ்டர் தயாள் இறந்திருக்காரு இன்ஸ்பெக்டர். ஓகே டாக்டர், இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். மிஸ்டர் தயாளோட கடைசி அசைன்மென்ட் எடுப்போம். ஒரு வழியா பெரிய வேலையெல்லாம் முடிஞ்சது. இனிமே யாருக்கள்லயும் மாட்டாது இருக்கிறதா எல்லாத்தையும் யாருக்கும் சந்தேகம் பண்ணிக்கிறதுக்குள்ள கவலைப்படாதா, அதான் இன்சூரன்ஸ் பணத்தில் சொல்ல 50% தரோம், 5 கோடி தரோம்ல. தண்ணிங்க மாட்டினா வேலைக்கு போயிடும். மற்றவங்களுக்கு கூட சேர்ந்து திட்டு பண்ணதுக்கு நான் ஜெயிலுக்கும் போகணும். என்னடா எல்லாம் முடிஞ்ச ஒரு நேரத்தில் ஜெயிலா இருக்குங்க. நம்ம பிளான் பர்ஃபெக்டா முடியுதா? நம்பிக்கையா இனிமேல் உங்கள் பேர் விக்கி. உகாண்டா போகிறதுக்கு பாஸ்போர்ட் வீசாலாம் ரெடி பண்ணியிருக்கேன். அங்கே பேசேஜ் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரையும் ரெடி பண்ணியிருக்கேன். சாரி டாக்டர், நான் மொத்தம் சூதாடி அப்பாவோட சுட்டு அடிக்காத இருந்திருந்தா இந்த நிலைமையை நமக்கு வந்திருக்காது. எல்லாம் நம்ம அடையாளம். பரவாயில்லண்ணே, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அப்பா உங்கள் மேலே போட்டு 10 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணோம். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்கு உங்களுக்கு தான் தயாரிப்பு பணம் எதுக்குண்ணே? அந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறது முடிஞ்சுதாப்பா உங்க பாசப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறத பத்தி பேசுவோமா? அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஷார்ப்பானது. அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணோம். அவனை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அண்ணே, இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு ஃப்ளைட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி முடிஞ்ச உடனே எனக்கு உருவம் டோட்டலாக சேஞ்ச். ஆமா, அந்த டாக்டர் என் ஃப்ரெண்டு தான். ரொம்ப கெட்டிக்கார. ஆபரேஷன் முடிஞ்சதும் 6 மாசம் அங்கேயே நீ ரெஸ்ட் எடுத்து வந்தேன்னா உன்னை யாருக்கும் அடையாளம் தெரியாது. அண்ணே, இன்சூரன்ஸ்ல நாம என் பேர்ல தான் இருக்கு. பணம் கைக்கு வந்த உடனே நெட் பேங்கிங்ல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சரிடா தம்பி, 6 மாசம் கழிச்சு விட்டுருவோம். சார் 10 o'clock சரண கூப்பிடணும்னு சொல்லியிருந்தீங்க, கூப்பிட்டீங்களா? அதெல்லாம் வேண்டாம். மிஸ்டர் சரண், ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போக முடியுமா? விஷயம் ரொம்ப அர்ஜென்ட். ஆக மிஸ்டர் சரண், உட்காருங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க, என்ன விஷயமா கேட்டீங்க? மிஸ்டர் தயாளுக்கு சீட்டாடி சுதாரண பழக்கம் இருக்குன்னு சொன்னீங்க. எப்போ இருந்து அப்படி ஆகிட்டாரு? உங்கள் அண்ணனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் சூதாட கற்றுக்கிட்டதுக்கும் கொலையானதுக்கும் என்ன சம்பந்தம்? நானும் என் கொலீக்ஸும் தயாரோட கேம்பிள் பண்ணதில் யாரோ ஒருத்தர் தான் அவரை கொண்டிருப்பாங்கன்னு ஸ்ட்ராங்காக சஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால தான் கேட்டேன். நாங்கள் 2 பேருமே ஐஐடி டெல்லியில் தான் எம்டெக் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அண்ணா செகண்ட் இயர் படித்தேன். ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சாரு, ஃபேரடே கரண்டை கண்டுபிடிச்சாரு, நீ என்னத்தரா கண்டுபிடிச்ச? எங்கள் அப்பா கிரெடிட் கார்டு நம்பர் கண்டுபிடிச்சேன். எவனால் எது முடியுதோ அதை தாண்டா கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், உன் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்லாம் எப்படி போச்சு? அதை ஏன்டா கேட்குற? எதுவும் தேங்க்யூ ஸ்லைடை தான் காட்டு விட்டாங்க. மித்ததெல்லாம் செல்லாதுன்னு போயிட்டாங்க. ஆமாம், போன தடவை மேட்லாப் ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணுன்னு ப்ரொஃபஸர் சொன்னதுக்கு கம்ப்யூட்டரில் ரீஸ்டார்ட் பட்டன் அமுக்கிறவன் தாண்டா நீ. உன் ப்ராஜெக்ட்லாம் எப்படா ஒத்துக்குவாங்க? விட்றா ப்ளஸ் எனி கீ டு கண்டினியூங்கிறத ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உன்ன மாதிரி எனிங்கிற கீ ஒன்று தேடலையாடா. சரி, இன்னும் என்ன நம்ம ட்வின் டிராகன்ஸை காணோம்? இதோ வந்துட்டாங்களே. இன்னைக்கு உருப்பட்ட மாதிரி தான். செட்டில் ஆகிட்டீங்களா? ஆமாம், இவங்க யூஎஸ்ல போய் செட்டில் ஆக போறாரு. நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். மைனரும் முடிஞ்சது, ப்ரெசன்டேஷனும் முடிஞ்சது, 5 நாள் லீவும் விட்டுருக்காங்க. என்னடா பண்ணலாம்? 5 மாதம் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண போகிறோம். 5 மாசமாக தான் ஒன்றுமே பண்ணலையே. கிரிக்கெட் ஆட பசங்க இல்லை, பேசாமல் ரூமில் போய் கார்ட்ஸ் ஆடாடா. வேணாண்டா. நம்பர் 1 கார்ட்ஸ் போரிங். நம்பர் 2 எனக்கு விளையாட தெரியாது. விளையாடவே தெரியாது, அப்புறம் எப்படி நான் கார்ட்ஸ் போருங்கிறீங்க? வாங்கண்ணா போகலாம். அப்படியே காலேஜில் கார்ட்ஸ் விளையாட ஆரம்பித்தவர் தான். அப்புறம் அதுக்கு அடிமையாகவே மாறிட்டார். 5, 10ன்னு ஆரம்பித்து 1000 லட்சம் கோடின்னு மாறிடுச்சு. கடைசியில் அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் அண்ணன் அடிச்சிட்டாரு. நாங்கள் இருந்த வீடு மட்டும்தான் மிஞ்சி இருந்தது. உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கே இருக்காங்க? எல்லாரும் டிகிரி முடிச்சு வேலை கிடைச்சி வேறு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் கான்டாக்டில் இல்லை. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சரண் ஃபார் யுவர் கோஆபரேஷன். வெல்கம்.